நீங்கள் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, உலகத்தில் வெற்றி வெற்றி என்று துடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்கள் கேட்கலாம், தொழுகை இல்லாதவன் எத்தனையோ பேர் தொழுகையில் வெற்றி பெறுகிறானே என்று. வெற்றி பெறுவான், ஆனால் அந்த வெற்றி நிரந்தரமானதா என்றால் நிரந்தரமற்றது. ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்வை பயந்தவன், ரசூலை பயந்தவன், அவருடைய வார்த்தைகளை அழகான முறையில் கேட்டவன், நன்மைகளையே செய்தவன் வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றி பெறுவான். திருமணத்தில் வெற்றி, திருமணத்திற்கு பிறகுள்ள அந்த குடும்ப உறவில் வெற்றி, குடும்ப உறவில் கிடைத்த பொக்கிஷமான பிள்ளைகளின் விஷயத்தில் வெற்றி, பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி அவர்களுக்குண்டான அந்த எஜுகேஷன், அவர்களுக்குண்டான அந்த வாழ்வாதாரம் வெற்றி. தொழுகையாளிக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முனீரா மாபாத் فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. وقال أيضا قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. قال نبينا صلى الله عليه وسلم قد أفلح من أسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்துன் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. மனிதன் அதிகம் எதிர்பார்ப்பதும், தனக்கு கிடைத்துவிட்டால் ஒரு பெரிய லட்சியத்தை, ஆனந்தத்தை அடைவதும், மகிழ்ச்சியை அடைய செய்வதுமான ஒரு மகத்தான ஒன்றுதான் வெற்றி என்பது. அந்த வெற்றி எந்த ரீதியில் இருந்தாலும் மனிதன் பெரும் ஆத்ம சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அவன் பெறுகிறான். கல்வியை சார்ந்த வெற்றியை மாணவன் கொண்டாடுகிறான். வாழ்வாதாரம் நல்லபடியான முறையில் அமையக்கூடிய வெற்றியை வாலிபனும் நடுத்தர வர்க்கமும் கொண்டாடுகின்றனர். வயதான பிறகும் கூட ஆரோக்கியம், உடல் சுகம், நிம்மதி என்ற வெற்றியை முதியோர்கள் கொண்டாடுகின்றனர். சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழலை சின்ன குழந்தைகள் கொண்டாடுகின்றன. மொத்தத்தில் வெற்றி என்பது எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் கனன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேட்டம், ஒரு தேக்கம். வெற்றி என்பது சாதாரணமாக மொழிந்து விடலாம், அனுபவிப்பதற்கும் ரொம்ப அழகான ஒன்று. ஆனால் அதை அடையக்கூடிய வழி இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப கஷ்டமானது, இலகுவானது அல்ல. சில நேரம் துவக்கத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை தந்து விடுகிறான். சில நேரம் தோல்வியின் விளிம்பில் நிற்பான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தோல்வியின் விளிம்பில் நிற்பான். ஆனால் வெற்றிக்கனியை பறித்தவர்களும் உண்டு. வழியே இல்லை அப்படின்றும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வழியும் இல்லை, விரக்தி தான் அப்படின்னும் போது சில நேரத்தில் அல்லாஹு தஆலா வெற்றியை தந்து விடுகிறான் மனிதனுக்கு. வெற்றி என்பது இவன் தீர்மானிப்பது அல்ல, அல்லாஹ் தீர்மானிப்பது என்பதற்கு ஒரு கதை ஒன்றை உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்ல விளைகிறேன். முயற்சியும் உத்வேகமும் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம், இறைவனுடைய நாட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரம்பத்தில் சிறு குழந்தையாக நாம் இருக்கும்போது ஒரு கதை ஒன்றை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு போதனை செய்வார்கள். ஒரு முயலும் ஆமையும் போட்டி போட்டது. முயலுக்கு ஒரு தலைக்கணம் சட்டென்று
16 அடி 20 அடி 40 அடி 60 அடி என்று பாயக்கூடிய நமக்கு முன்னால் இந்த இத்து போன ஆமை போட்டி போடுகிறதா அப்படின்ற ஒரு தலைக்கணம், அந்த தலைக்கணத்தோடு அது இருந்தது. ஆமை பலமாக நம்பியது. தன்னுடைய தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் பலகீனமான தன்னுடைய உடம்பு, மெதுவாக நடக்கக்கூடிய அந்த நடை ஒரு பக்கம் இருந்தாலும், இறைவன் நாடினால் நாமும் ஜெயிப்போம் அப்படின்ற, ஜெயிக்கத்தான் போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன அல்லாவை பற்றி உள்ள ஒரு நம்பிக்கையோடும், அது என்னது, அவங்க கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அல்லான்னு வச்சுக்கிற வேண்டியதான். ரெண்டும் போட்டி போட்டது. முயல் சட்டென்று பாய்ந்தது, அந்த எல்லையை நோக்கி சட்டென்று பாய்ந்தது. பாதி தூரம் சென்ற அந்த முயல், இது இத்து போன அந்த ஆமை வர்றதுக்கு நேரம் விடிஞ்சு போவோம், நம்ம ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் என்ன செய்வோம், எல்லையை போய் தொடுவோம். அது என்ன இப்போமா வரப்போகுது, அடியே அசைஞ்சி மெல்ல வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம எல்லையை போய் தொடுவோம் அப்படின்னு சொல்லி பெட்டை விரித்து ஒரு குட்டி தூக்கம் போட்டது. நன்றாக தூங்கி விட்டது. இந்த ஆமை தன்னுடைய சக்தியை மீறி, அது ஏற்கனவே அமைதியான ஒன்று, நடையும் ரொம்ப தளர்ந்த நடை, ஆனாலும் கூட கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி சென்று கொண்டே இருந்தது. தன்னை இறைவன் நிச்சயமாக வெற்றி பெறச் செய்வான், நம்மாலும் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த ஆமை என்றது என்ன செய்தது, சென்று கொண்டே இருந்தது. செல்ல 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 பாதை ரொம்ப இலகுவாக கடப்பதை அது பார்க்கிறது. வெற்றிக்கல் பக்கத்தில், அந்த எல்லையை பக்கத்தில் நெருங்கக்கூடிய நேரத்தில் என் இறைவன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நான், என்னையும் கூட மதித்து என்னுடைய உத்வேகத்திற்கு மதிப்பு கொடுத்த என் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று இறைவனை புகழ்ந்ததாக அப்படியே புகழக்கூடியதாக அப்படியே சென்று கல்லை தொட்டு விட்டது, எல்லை கல்லை தொட்டு விட்டது. தான் என்ற அகம்பாவத்தோடும் தன் சக்தியை நம்பியும் தன்னுடைய ஓட்டத்தையும் சீற்றத்தையும் நம்பியும் படுத்து கிடந்த முயல் விழித்து பார்த்து கரகோஷம் மக்கள் எழுப்பி அந்த ஆமையை பாராட்டக்கூடிய அந்த தருணத்தை பார்த்து வெட்கி தலை குனிந்தது என்று அந்த காலத்தில் நமக்கு ஒரு கதை ஒன்றை சொல்வார்கள். அது நிஜமும் கூட, நிஜத்தை போன்றதும் கூட. வாழ்க்கையிலே தலைக்கணமும் ஆணவமும், நான் அதெல்லாம் பண்ணிடுவேன், என்னால் முடியும், எனக்கு தான் பணம் இருக்குல்ல, எனக்கெல்லாம் உடல் சக்தி இருக்குல்ல, எனக்கெல்லாம் தன்னம்பிக்கை இருக்குது, நான் சொல்லுவேன் தன்னம்பிக்கை கூட பல்லுவலுக்கு ஆகாது. அல்லாஹுடைய நம்பிக்கையோடு கூடிய தன்னம்பிக்கை தான் வெற்றியை கொடுக்கும். ஆக எல்லாரும் வெற்றியை நோக்கி உள்ள பயணம்தான், அதிலும் குறிப்பாக சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வெற்றியை நோக்கி உள்ள பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். மறுமைக்கான வெற்றி, அதே போல இந்த உலகத்திற்கான தங்களுடைய இருப்புக்கான வெற்றி, இந்த வெற்றியை நோக்கி அவர்கள் முனைப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இடையில சனாதன சக்திகள் அவர்களுடைய வெற்றியை தடை செய்கின்றன. இந்த முயல் எப்படி தன்னைத்தானே தம்பட்டம் அடித்து நாசமாய் போனதோ அதே போல எப்படியாவது இவர்களை தடுத்து விடலாம் என்று மனப்பால் குடித்து கொண்டு தீய சக்திகள் முஸ்லிம்களுடைய வெற்றியிலே இடையிலே குறுக்கிடுகின்றன. குறுக்கிடக்கூடிய அந்த வேகத்திலேயே அவைகள் மறைந்து போகின்றன. அல்லாஹ்வுடைய மதத்தை, ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டேதான் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த புனிதமான ஆஷுராவிலே நிறைய பேர் நோன்பு வச்சிருப்பீங்க. துஆ செய்யுங்க, பரிபூர்ணமான வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கட்டும். கூடிய விரைவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களாலும் கொண்டாடப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கட்டும். இந்த ஆஷுரா என்ற புனிதமான முதல் மாதத்திலே, வருட பிறப்பிலே நாம் நோன்பிருக்கக்கூடிய மக்கள் நல்லபடியான முறையிலே அவர்களுடைய துஆவிலே பரிபூர்ணமாக அல்லாஹ்விடத்தில் வையுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வெற்றி என்ற அந்த வார்த்தையை பலவாறாக என்ன செய்வான், பயன்படுத்துவான். அல்லாஹு தஆலா ஒரே ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இஸ்லாமிய அரபியை பொறுத்தவரை ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலா வெற்றிக்கு பயன்படுத்துவதில்லை. அரபு மொழியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே நீங்கள் வெற்றி என்ற வார்த்தை எடுத்தீர்களேயானால் ஃபலாஹ் என்று வருகிறது, ஃபதஹ் என்று வருகிறது, ஃபௌஸ் என்று வருகிறது.
நஸ்ர் என்று வருகிறது. இதா ஜா நஸ்ருல்லாஹி அப்படின்லாம் வருது பாருங்க. நஸ்ர் என்று வருகிறது, ஃபதஹ் என்று வருகிறது, ஃபலாஹ் என்று வருகிறது, ஃபௌஸ் என்றும் வருகிறது. இது அனைத்துமே ஒன்றே ஒன்றுதான், வெற்றி. இந்த வெற்றியை குறிக்கின்ற வார்த்தை ஃபகது ஃபாஸ். அல்லாஹ் சொல்வான் ஃபகது ஃபாஸ், நிச்சயமாக அவன் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான் அல்லாஹு தஆலா. ஆக வெற்றி என்பது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சுவையான ஒன்று. ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் தன்னை நம்பிய மக்களுக்கு அதை தாராளமாக கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லும் பகலும் அயராது அந்த வெற்றிக்காக பாடுபடக்கூடியவன் முதலில் தனக்காக, தன்னுடைய வெற்றிக்காக ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை நம்பி இஸ்லாத்தில் இருந்து கொள்வது. வெற்றி நிச்சயமாக கிடைத்துவிடும். ஒரு முஸ்லிமா ஒருத்தன் இருந்துட்டாலே போதும் வெற்றி கிடைச்சிடும் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு தற்காப்பு யுத்தம் ஒன்று நடக்கிறது. அந்த யுத்தத்திலே சில கைதிகளை பிடிக்கிறார்கள். கைதிகளை பிடித்து மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் அந்த கைதிகளை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டிருந்த அந்த கைதிகளுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கிராமவாசி, அவர் கைதி, யா முஹம்மது என்று அழைக்கிறார். யா முஹம்மது என்று அழைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறார்கள், அந்த கைதியை நோக்கி வருகிறார்கள். வந்து என்ன என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு பேச்சு பேசவில்லை. அது அஃப்லஹ மன் அஸ்லம. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திட்டமாக இஸ்லாத்தை அடைந்து கொண்டவன், முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவரை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரஸக கஃபாஃபன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு போதுமான ரிஸ்கை அல்லாஹ் அள்ளி வழங்குகிறான். இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவன், இஸ்லாமிய பேர்ல இருக்கக்கூடியவன் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய பேர்ல இருக்கக்கூடியவனுக்கு வெற்றி கிடையாது, இஸ்லாத்தில் பரிபூரணமாக இருக்கக்கூடியவன். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, பரிபூர்ணமாக உன் மார்க்கத்தில் நுழைந்து விடு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பரிபூர்ணமாக நுழைந்து விட்டவர், தொழுகை, வணக்கம், கட்டளைகளை பின்பற்றுதல், எல்லாவற்றிலும் நான் ஒரு இஸ்லாமியன் என்பதை அல்லாஹ்விடத்தில் நிரூபணம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவன் வெற்றி பெற்று விட்டான். அல்லாஹ் இதை பெருமைப்பட சொல்வான். நீங்கள் பெரும்பாலும் நான் ஓதி நீங்கள் கேட்டிருக்கலாம், நிறைய இமாம்களும் ஓதுவார்கள், கது அஃப்லஹல் முஃமினூன், அல்லாஹ்வை நம்பியவன் வெற்றி பெற்று விட்டான். வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தன் தொழுகையிலே பயபக்தியாக இருக்கக்கூடிய அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே பயம், தொழுகையிலே பயம், தொழுகையிலே பேணுதல், தொழுகையிலே பயபக்தி, முழுவதுமாக அர்ப்பணம். தக்பீர் கட்டி முடித்தவுடன் அவனுக்கும் அல்லாஹ்வுக்குமான அந்த உரையாடலில் வேறு எந்த மாற்றும் குறுக்கிடாது, வேறு எந்த மாற்றும் குறுக்கிடாது. கண்ட குப்பைகள், கற்பனைகள் எதுவும் அவனுடைய நெஞ்சத்தில் வராது. அவன் தக்பீர் கட்டி முடித்த உடனேயே அல்லாஹ்வுக்கும் அவனுக்குமான உரையாடலில். இங்கே அப்படி இருக்கிறதா சகோதரர்களே? வெற்றி நமக்கு ஏன் தாமதமாகிறது என்பதற்கு ஒரு பெரிய தடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய செல்போனையே எடுத்துக்கொள்ளலாம். சில மக்கள் ரப்புல் ஆலமீனுடைய தர்பாருக்குள் நுழையும் போதே என்ன செய்து விடுகிறார்கள், அதை அணைத்து விடுகிறார்கள். ஆனால் சில மக்கள் அந்த நேரத்திலும் கூட அதை அணைப்பதற்கு மறந்து விடுகின்றனர். மறந்து விடுவது ஒரு பக்கம், அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பயங்கரமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? ரிங்டோனாக சினிமா காலர் டியூனை வைத்திருக்கிறார்கள். அவனுக்கும் இறைவனுக்குமான அந்த பந்தபாசத்தை கிழித்தறியக்கூடிய, அறுத்தறியக்கூடிய, ஈமானியத்திற்கே வேட்டு வைக்கக்கூடிய ஷைத்தானிய ரீங்காரத்தை தங்களுடைய காலர் டியூனாக, தங்களுடைய ரிங்டோனாக வைத்து சில பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய தர்பாரிலேயே அந்த ஷைத்தானின் ஒளி எழுப்பப்படுவதை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். நமது பள்ளியை சொல்கிறேன், பெரிய பெரிய பள்ளிகளில் அந்த இமாம்களிடத்தில் கேளுங்கள், அவர்களும் சொல்வார்கள் பலமுறை கேட்டிருக்கிறோம் என்று. சினிமா பாடல்கள் வேறு இல்லை, சினிமா பாடல்களையே பைத்து மியூசிக் எல்லாம் தாண்டிட்டார், அந்த ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் மேல ஸ்டேஜுக்கு போய் சினிமா ரிங்டோனையே ஒரு அப்துல்லா, சினிமா ரிங்டோனையே ஒரு ஆயிஷா வைக்கக்கூடிய ஒரு அவலம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்குள்ளேயே அந்த சினிமா பாடல்கள் சில நேரத்தில் ஒலிக்கிறது. எப்படி நினைக்க முடியும் வெற்றியை? அவர் நினைக்க முடியாது. ஓடிக்கொண்டிருப்பார், ஆடிக்கொண்டிருப்பார்,
வெற்றி என் பக்கமே என்று மொழிந்து கொண்டிருப்பார், முழங்கிக் கொண்டிருப்பார். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியின் நிழலை கூட அவன் மீது படவிட மாட்டான். சவால், இது இறைவனின் சவால். அது அஃப்லஹல் முஃமினூன், அல்லாஹ்வை நம்பியவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான். அவனுக்குண்டான அடையாளம் என்ன? அவனுடைய தொழுகையில பயபக்தியாக அவர்கள் இருப்பார்கள். இறைவனுக்கு மாற்றை அவர்கள் அறுத்தறிவார்கள். தொழுகையில் அவர்களுடைய ஹுஷு குலு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நபிகள் கோமான் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நிற்கும் போது, உங்களில் சமையலுக்காக உலை கொதிப்பதில் எப்படி ஒரு சத்தம் ஏற்படுகிறதோ, சமையலுக்காக நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எப்படி உலை போல கொதித்து கொண்டிருக்கிறதோ, அதே போல நபிகள் கோமான் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் தொழுகையில் தக்பீர் கட்டிய பிறகு அவங்களுடைய உள்ளம் அப்படி உலை கொதிப்பதை போல கொதிக்கும். உலை கொதிக்க வேண்டாம், உள்ளத்தில் லைப்பாவது ஏற்படணுமா இல்லையா? உள்ளத்தில் ஓரளவுக்கு அமைதியாவது ஏற்படணுமா இல்லையா? அதற்கு இந்த செல்போன் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. யார் பேசுறா, எவர் பேசுறா, யார் போடுறா, எவர் போடுறா, அந்தோ பரிதாபம். சில பேர் தக்பீரை அவிழ்த்து விட்டு போய் அட்டன் செய்துட்டு வருவோம். பார்த்துருக்கீங்களா நீங்க? தக்பீரை மொத்தமா முறிச்சிட்டு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்ற மாதிரி தக்பீரை கட்டி, எப்படிப்பட்ட சமூகம் இது? பெற்ற தாய் கூப்பிடுறா, பெற்ற தாய் கூப்பிடுறா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை. ஆனால் போக மாட்டாங்க. பெற்ற தாய் கூப்பிட்டாலும் அதை அத்துட்டு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சட்டம் வந்துச்சு. அபாயகரமான சூழலில் தாய் கடந்து கத்தும் போது தொழுகையை முறிச்சிட்டு போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகுதான் சட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அப்படியே நிற்பாங்க. ஒரு சஹாபியை பற்றி வருகிறது, தொழுது கொண்டிருந்தார். தொழுது கொண்டிருக்கும் போது கருணாக பாம்பு ஒன்று அப்படியே மேல் முகட்டிலிருந்து இறங்கி அவருடைய பிள்ளை தூங்கக்கூடிய அந்த தொட்டி துயில் இருக்கிறது அல்லவா, அந்த தூளியின் வழியாக அப்படியே உள்ளே இறங்க பார்த்தது. அவர் தொழுது கொண்டே இருக்கிறார், லயித்து ஓதுகிறார். திடீரென்று உள்ளே வந்த குடும்பத்தினர்கள் அலறி அடித்துக் கொண்டு குழந்தையை தூக்க, அதற்கு பிறகு அவர் தொழுகையை முடிக்க கேட்கப்பட்டது, இப்படி தொழுகிறீர்களே, என் குழந்தையை இப்போது பாம்பு கொத்திருக்க பார்த்ததே என்று சொன்னார். அவர் அமைதியாக சொன்னார், என் ரப்பை நான் லைப்போடு வணங்க போய்த்தான் கீழே இறங்க வேண்டிய பாம்பும் கூட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இரையச்சத்திற்காக அது என்ன செய்தது? தயக்கம் காட்டி என் பிள்ளையை தீண்டாமல் அங்கேயே நின்றது என்று சொன்னாராம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இப்படி இருக்க வேண்டும் இஹ்லாஸ் என்பது. தொழுகையின் தக்வா என்பது இப்படி இருக்க வேண்டும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இறைவனுக்கும் நமக்குள் மத்தியுள்ள பந்த பாசம், நெருக்கம் வயது ஆக ஆக இப்படி இருக்கணும். வயது ஆக ஆக இப்படி ஆயிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். வயது ஆக ஆக இறைவன் இங்க இருக்கிறான்னு சொன்னா இறைவனை நோக்கி இப்படி இப்படி போய்கிட்டே இருக்கணும். வயது ஆக ஆக இப்படி இப்படி போய்கிட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு காலகட்டம் இருந்தது, இறைவனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஐங்கால தொழுகையில் ரொம்ப பேணுதலான மனுஷன், குர்ஆன் திலாவத்தில் பேணுதலா இருப்பாரு. ஹஜ்ஜை முடிச்சிட்டாரு, உம்ராவை முடிச்சிட்டாரு, எல்லா கடமைகளையும் கரெக்டான முறையில் செஞ்சுட்டாரு. ஆனாலும் இப்பவும் கூட பிடிவாதமா நின்று தொழக்கூடிய ஒரு தௌஃபீக அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பிறர் பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை அதனுடைய இறையச்சம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ் சொல்வான், மேலும் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ, ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், வஸ்ஜுது, நீங்கள் சஜிதா செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், வஃஅலுல் கைர, நல்லதையே செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்களே ஜெயசீலர்கள், நீங்களே வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தை இது! எவ்வளவு பெரிய டிக்ளரான வார்த்தை! நீங்கள் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, உலகத்தில் வெற்றி வெற்றி என்று துடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்கள் கேட்கலாம், தொழுகை இல்லாதவன் எத்தனையோ பேர் தொழுகையில் வெற்றி பெறுகிறானே என்று. வெற்றி பெறுவான், ஆனால் அந்த வெற்றி நிரந்தரமானதா என்றால் நிரந்தரமற்றது. ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்வை பயந்தவன், ரசூலை பயந்தவன், அவர்களுடைய வார்த்தைகளை அழகான முறையில் கேட்டவன், நன்மைகளையே செய்தவன், வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றி பெறுவான். திருமணத்தில் வெற்றி, திருமணத்திற்கு பிறகுள்ள அந்த குடும்ப உறவில் வெற்றி, குடும்ப உறவில் கிடைத்த பொக்கிஷமான பிள்ளைகளின்
விஷயத்தில் வெற்றி, பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி அவர்களுக்குண்டான அந்த எஜுகேஷன், அவர்களுக்குண்டான அந்த வாழ்வாதாரம் வெற்றி. தொழுகையாளிக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐங்கால கடமையை நேமமாக ஸ்திரத்தன்மையோடு, உறுதியோடு, லயிப்போடு, காதலோடு, அல்லாஹோடு வணங்கி மகிழக்கூடியவனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் வாழ்க்கையில் அனைத்து தடங்களிலும் வெற்றியை அவன் பெறக்கூடிய ஒரு சூழலை வரும். தோல்வி வரும், அந்த தோல்வி கூட அவனுக்கு நிரந்தரமாக இருக்காது. ஏதோ தோள்பட்டையில் கிடந்த தூசியை போல அவன் உதறிவிட்டு அடுத்த கட்ட வெற்றிக்கு அவன் பயணம் செய்து கொண்டிருப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்டவர்களாக ஆக்கி அருள்வானாக. அந்த வெற்றி தான் நிறையானது, அந்த வெற்றி தான் மகத்தானது. அல்லாஹ் சொல்கிறான், வஃஅலுல் கைர, நன்மையை செய்து கொண்டே இரு. தர்மத்தில் உனக்கு எங்கே எல்லாம் ரசூல் உனக்கு கற்றுத் தந்தார்களோ அத்தனையும் செய்து மகிழ்ந்திடு. ஒருவனை பார்த்து நீ புன்னகை பூப்பதும் கூட தர்மம் என்று சொன்னார்களே, அதையும் விடாதே, அதையும் விடாதே. தர்மம் நீ காசு கொடுத்தால் தான் தர்மம் என்று மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்திற்கு வரையறையை ஏற்படுத்தவில்லை. எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள்? ஒரு பலகீனப்பட்டவனின் முகத்தை நீ பார்த்து சிரிப்பதும் கூட தர்மம், நல்லதை பேசுவதும் தர்மம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில மக்கள் யாசகம் கேட்பார்கள். அந்த யாசகத்திற்குண்டான பொருள் தன்னிடத்தில் இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்று வருகிறது. அவர்களை பார்த்து என்ன செய்வார்கள்? புன்முறுவல் பூத்தவாறு நான் பின்னாடி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள். பின்னாடியும் கொடுக்க முடியாத ஒரு சூழல், ஏழ்மை நிலையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல வார்த்தையை சொல்வார்கள். உனக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு தௌஃபீக் செய்யட்டும். அவன் அகமகிழ்ந்து கண்ணீரோடு ரசூலிடம் இருந்து விடைபெறுவான். வஃஅலுல் கைர, அந்த நன்மைகள் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் செய்து முடிப்பது. ஒருவன் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான். அந்த அல்ஹம்துலில்லாஹ்வை கேட்கும் போது அவனுக்கு சுபசோபனம் சொல்வது, அவனுக்கு குட் நியூஸ் சொல்வது, வாழ்த்து சொல்வது. யர்ஹமுக்கல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அப்படிப்பட்ட உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தும்மியதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நீ சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக. இப்படி இருக்க வேண்டும் நன்மைகள். கோடான கோடி பரப்பளவு கொண்ட இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நன்மையின் வழிகள் தடங்கள் இருக்கிறதோ அது அத்தனையிலும் நான் பயணம் செய்வது, அது அத்தனையிலும் நான் பயணம் செய்வது. வெறும் பள்ளிவாசலோடு என்னுடைய நன்மைகளை முடித்துக் கொள்வதல்ல, பள்ளிவாசலோடு அதனுடைய சுற்றளவு சுவரோடு என்னுடைய நன்மைகளை முடித்துக் கொள்வதல்ல. அதையும் தாண்டி நான் ஒரு மூமின், நான் வெற்றிக்குரியவன் என்ற அந்த ஒளியை மனதில் ஒளித்து கொண்டவாறே நான் நன்மைகளை முனைப்போடு செயல்படுத்துவது, முனைப்போடு செயல்படுத்துவது. அப்போ அந்த வெற்றி நமக்கு பாரதூரமாலாம் இருக்காது, நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறானே, எத்தனை ஃபகது ஃபாஸ், நிச்சயமாக நன்மைகளை செய்பவன் திட்டமாக வெற்றி பெற்று விட்டான். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வெற்றிக்கு மட்டுமே அல்லாஹ் 4-5 வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். நஸ்ர், ஃபலாஹ், ஃபௌஸ், ஃபதஹ் என்று பலவாறான வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சகோதரர்களே, பலவாறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு மதீனாவில் இருந்து நான் காலையில் தப்சீரில் கூட நடத்தினேன். மதீனால உள்ள தீய சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யூதர்களை திரட்டி கொண்டு மக்கால வசிக்கிறான் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ரசூலுடைய அகைன்ஸ்ட் உள்ளவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள், அவங்களையும் திரட்டி கொண்டு நிறைய கிளையார்களை திரட்டி கொண்டு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த செய்தி தெரிந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டாங்க, அபுல் ஆலமீனே, உனக்காக தர்மம் செய்ய ஒரு கூட்டம், உனக்காக தொழுவதற்கு ஒரு கூட்டம், உனக்காக வணக்கங்கள் வழிபாடுகள் செய்வதற்கென்று ஒரு கூட்டம் இருக்க வேண்டுமாயின் நீ எங்களுக்கு வெற்றியை தா என்று அற்ப சொற்ப நபர்களாக இருந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தார் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்திலேயே பல்லாயிரக்கணக்கானவனையும் வெக்கி தலைகுனிய வச்சு குடல்ல தெடிச்ச மாதிரி ஓட வச்சானா இல்லையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? அகழ் போர் அப்படின்ற அந்த ஒரு போரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்னம்பிக்கையிலையும் இறை நம்பிக்கையிலையும் பிறந்தது தான் அகழ் போர். அதே போல பத்ர் போர் இருக்குது பாருங்க,
அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்னம்பிக்கையிலையும் இறை நம்பிக்கையிலையும் பிறந்ததுதான். அந்த தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை நம்மள நிறைய பேருக்கு இல்லாததுனால நாமெல்லாம் வெற்றி பெற முடியுமான்ற அந்த தோல்வி முகம், விரக்தி முகம் நம்மை ஒரு கட்டத்துக்குள்ளேயே அடக்கி விட்டது சகோதரர்களே. நம்மாலும் முடியும் என்ற நிலைப்பாடு வர மறுக்கிறது. நம்மாலும் முடியும் என்ற அந்த நிலைப்பாடு வர மறுக்கிறது. அதனால்தான் எல்லாவற்றையும் இறைவன் மீது சாத்திவிட்டு படுபயங்கரமான முறையிலே நாம் என்ன செய்யும், வெற்றிக்காக உழைக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த உழைப்பு மட்டுமே நமக்கு நிச்சயமான பலத்தை நமக்கு கொடுக்கும், பலனை நமக்கு கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. அல்லாஹ்வின் மீதே எல்லாத்தையும் பாரம் சாட்டிட்டா உங்களுக்கு அந்த மனசுல ஒரு பெருசா அலட்டிக்கிற இந்த எண்ணங்கள்லாம் வரவே வராது. தற்கொலையெல்லாம் எண்ணம் ஏற்பட்டு தற்கொலை பண்றான் பாருங்க, சூசைட் பண்றான் பாருங்க, அத்தனை பேருமே கோழைகளாக தான் இருப்பான். ஏன்னா மனசுக்குள்ளேயே போட்டு 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 லக்கேஜா போட்டா என்ன ஆகும், ஒரு நாளைக்கு வெடிச்சு சிதறிடும். அந்த லக்கேஜ் இன்னொருத்தருக்கு கொடுப்பா, அது நீ அல்லாஹ்னு சொல்லி ஆக்குப்பா, படைத்தவன் கையில கொடு, மற்றவன் கையில கொடுத்தா கீழே போட்டுருவான், உன் லக்கேஜை தூக்க மாட்டான்னு சொல்லுவான். உன் சுமைகளை எல்லாம் இறைவனிடத்தில் கொடு, உன் மனச்சுமைகள் அனைத்தையும் இறைவனிடத்தில் கொடு. அவனுக்கு பாரதூரமான பலுவான சுமைகளை கூட சுமப்பதற்கு மகா பெரிய சக்தி அவனுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ இறைவனிடத்திலே பாரதூரத்தை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருக்கணும், எனக்கு இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். அழகாக ஒரு முதுமொழி ஒன்று சொல்வார்கள், டேய் ஒரு வாசல் அடைச்சா என் இறைவன் 9 வாசலை திறப்பானது. உண்மையான வார்த்தை, அது சத்தியமான வார்த்தை. ரசூலுடைய அந்த வார்த்தைக்குண்டான கருத்துக்களை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீ ஒரு வாசல் அடைத்தா தெய்வம் 10 வாசலை திறக்கும், 9 வாசலை திறக்கும் அப்படின்னு சொல்லி. 9 வாசல் இல்ல 19 வாசலையும் திறக்கும், 25 வாசலையும் திறக்கும், ஏன் 100 வாசலை கூட திறக்கும். நம்முடைய நம்பிக்கை பலமா இருக்கணும். கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவன் மட்டுமே வெற்றி பெற்றான் என்ற அந்த வார்த்தை கொப்ப நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களையும் என்னையும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.